ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம்னா த Yamaha R15 வெர்ஷன் 2 இதோட மைலேஜ் டெஸ்டிங் தாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழைய பைக்காக இருந்தாலும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பெட்ரோல் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்காவது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிடும். ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்க்கலாங்க. மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து கடைசியாக 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கடைசியாக செக் பண்ணி சொல்கிறேங்க. இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு இந்த Yamaha R15 வெர்ஷன் 2 நம்மளுக்கு வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்க்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து கழட்டிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும். அது எவ்வளோ மைலேஜ் வருது என்னன்றது வந்து அதை வந்து கடைசியில் பார்ப்போம். இப்போ வாங்க வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு கிளம்பிடுவோங்க. நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இருங்க காமிக்கிற எக்ஸாஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் சவுண்டு. அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டை மட்டும் கேளுங்க. ஏர் ஃபில்டர் வந்து கழட்டிட்டுருக்குறான், அதனால் வந்து சவுண்டு ஃபுல்லாக வருதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாய்ஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போதே நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணி எடிட் பண்ணி போடுறேன். அது மீறியும் நாய்ஸ் வந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னா இந்த பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற பெட்ரோல் வந்து காலி ஆகிற வரைக்கும் வண்டியை வந்து ஓட்டுவோம். ஓட்டிட்டு எந்த இடத்துல காலியாகுதோ அந்த இடத்துல வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நானும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்தால் பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுன்னு நினச்சேன். பட் 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டியே வந்துட்டேன். ஆனால் பெட்ரோல் வந்து இன்னும் ட்ரை ஆகவே இல்லைங்க. வண்டி போயிட்டே தான் இருக்குது. அவன் வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனால் ட்ரை ஆகிடுன்னு சொல்லி கொடுத்தான். நான் அப்போவே சொன்னேன், இப்படி இருக்கிற பெட்ரோலை ட்ரை ஆச்சு பண்ணிடலான்டான்ட்டு. இல்லைடா ஒரு கொஞ்சம் தூரம் தான் போவோம், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பண்ணிட்டு பெட்ரோல் வந்து ட்ரை ஆகிடுன்னு சொன்னான். ஆனால் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பார்க்க வந்து 10 கிலோமீட்டர்ஸுக்கு மேலேயே வந்து ஓட்டிட்டு வந்துட்டு. ஆனால் இன்னமும் வந்து பெட்ரோல் வந்து ட்ரை ஆகவே இல்லைங்க. ஓட்டுவோம், எங்கே வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி நிற்கிதோ அந்த இடத்துல நிறுத்தி நம்மக்கிட்ட இருக்கிற பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்க்கலாங்க. அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 40 கிட்ட மைலேஜ் தரும். இந்த ஏர் ஃபில்டர் அதெல்லாம் கழட்டிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சோண்டு கம்மியாக வருங்க. ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும். பார்ப்போங்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் வருது என்னன்றதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பெட்ரோல் வந்து எங்கே போய் ட்ரை ஆகுதோ அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டோம். வண்டி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அடிக்கவே ஆரம்பிக்குதுங்க. பட் ஆனால் வண்டி வந்து இன்னும் ஆஃப் ஆகலை. இப்போ தான் லைட்டாக வந்து 2 இடத்துல அடிச்சிச்சு. பட் ஆனால் வண்டி வந்து இன்னும் போயிட்டு தாங்க இருக்குது. இதை பாருங்கள், இப்போ மறுபடியும் அடிக்குது. இன்னொரு 1 or 2 கிலோமீட்டர் போவோம். ஃபுல்லாக வண்டி வந்து ஆஃப் ஆகி நிற்கும் போது நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அடிச்சு போயிட்டுருக்குது. ஃபுல்லாக ஆஃப் ஆகி நிற்கிட்டு அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. வண்டி இப்போ தான் ஆஃப் ஆச்சு. ஒரு கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க.
ஸ்டார்ட் ஆச்சு, வண்டி மூவ் பண்ண போகுதுங்க. அவ்வளோதாங்க, வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, 1 லிட்டர் பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் தருது என்னங்கிறத வந்து பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைனா, இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து ஒர்க் ஆகலைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகுது என்னன்றதை வந்து பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து எவ்வளோ தூரம் போகிறோம் என்னன்றதை வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். பெட்ரோல் ஊற்றின உடனே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுது என்னன்றதை வந்து பார்க்கலாங்க. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்குறோம். இதை பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமா என்னன்றது தெரியல. ஒரு 50-60 அந்த ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். போயிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து வண்டியை வந்து ஓட்டுறேங்க. ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வண்டியோட டீட்டெயில்ஸும் நமக்கு மைலேஜ் எவ்வளோ தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. இந்த ஆப்பில் ஓடுற மீட்டரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இந்த ஆப்பில் ஓடுற மீட்டர் காமிக்கிற டிஸ்டன்ஸும் நம்ம நார்மலாக ஓடுற மீட்டரில் ஓடுற டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இன்னும் வந்து எவ்வளோ தூரம் போகுது என்னன்றதெல்லாம் வந்து அப்புறமா பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிடுறேன். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பழைய வண்டியாக இருந்தாலும் இதோட மாதிரி டெஸ்டிங் எதுக்கு வந்து போட்டுட்ருக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் வந்து இந்த R15 வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் வாங்குறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும் நிறைய பேருக்கு. மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் என்னன்றது வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் இல்லையா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மைலேஜ் டெஸ்டிங் வந்து போட்டுட்ருக்குறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட மைலேஜ் டெஸ்டிங்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா R15 வெர்ஷன் 2 வாங்கினீங்களா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் பார்க்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்தினேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20.88 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்காங்க. 20 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போகுது என்னன்றது வந்து பார்க்கலாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியாச்சுங்க. இன்னும் வந்து ஓட்டுவோம். ஓட்டிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்குதுன்னா, பெட்ரோல் ட்ரை ஆன இடத்துலேருந்து 30 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குதுங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் என்னன்றதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அரௌண்டாக ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போங்க. வண்டி ஆனால் லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்குது. ஓவராக த்ராட்டில் கொடுத்தா அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் நார்மலாக த்ராட்டில் கொடுத்துட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வண்டி போகுதுங்க. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதாங்க, வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி நின்றுச்சு. உங்களுக்கு கடைசியான ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸ்டார்ட் ஆகலைங்க.
அவ்வளோதாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த Yamaha R15 வெர்ஷன் 2 அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 பக்கம் வந்து மைலேஜ் வந்து கிடைக்குது நம்மளுக்கு வந்து. ஆனால் ஸ்பீடோமீட்டரில் வந்து எவ்வளோ காமிச்சிருக்குதுன்னா நம்ம வந்து ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்ததில் அரௌண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் ஆப்பில் வந்து நம்மளுக்கு காமிக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45க்கு மேலே தான் வரும். எனக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து டிஃப்ரெண்ட் காமிக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த Yamaha R15 வெர்ஷன் 2 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மைலேஜ் தருதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து கழட்டிட்டுருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மைலேஜ் தந்துருக்குது. அதே வந்து ஏர் ஃபில்டரோடு போட்டு நீங்கள் ஓட்டினீங்களா உங்களுக்கு வந்து சவுண்டு கம்மியாக வரும். சவுண்டு கம்மியாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்ந்து வருங்க. R15 வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 50 மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 45 மைலேஜ் தந்துருக்குதுங்க. உங்களோட பைக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸ்டார்ட் ஆகலைங்க. அவ்வளோதாங்க. இதிலேருந்து பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடுவோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வண்டியோட மைலேஜ் டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த Yamaha R15 வெர்ஷன் 2 டபுள் டிஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு நம்மளுக்கு வந்து 45 மைலேஜ் தந்துருக்குதுங்க. உங்களோட பைக் எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை டேக் கேர். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி Instagram ஐடி யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் என்னோட Instagram ஐடி வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.